கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. இப்படி சொல்லியா நிக்கிறா? மச்சி, இது இப்படியே விட்டா நீ சொன்ன மாதிரி பாதி கடல்ல முழு கடலையும் தாண்டிடும். இப்படி எல்லாம் விடக்கூடாது. இப்ப பாரு. என்ன இங்க என்ன நடக்குது? அது மாமா, ஏணி மேல இருந்ததா அதை எடுக்க நான் புக்கு தேடினா புக்கு கிடைக்கலையா, அதான் மாறன் என்ன தூக்கி விட்டாரு. ஆமா ஆமா வெற்றி, ஏனி ரொம்ப மேல இருந்ததா அதை எடுக்க புக்கு தேடணுமா, புக்கு கிடைக்கலையா, அதான் அதான் நான் வந்து இவங்களை தூக்கி ஏணி எடுத்தோம். என்னது, ஏணி மேல இருந்தது, ஏணி எடுக்க புக்கு தேடினீங்க அப்படித்தானே? மச்சி, அது வேற ஒண்ணும் இல்ல மச்சி, ஏணி மேல இருந்ததாமா, ஏணி எடுக்கிறதுக்காக புக்கு தேடி இருக்காங்க. புக்கு கிடைக்கல, அதனால மாறன் வந்து அஞ்சலி தூக்கி இருக்காரு. அவ்வளவுதான் மச்சி, இங்க வேற எதுவும் பெருசா நடக்கல. பத்தியா பதில் எவ்வளவு கரெக்டா வருது பத்தியா? ஆமா ஆமா மச்சி, ஏணி ரொம்ப மேல இருந்ததான், அதான். கேட்டியா, இன்னமும் ஏணி மேலதான் இருக்கு போல இருக்கு. ஏணி எடுக்கிறதுக்காக தான் புக்கு தேடி இருக்காங்க. புக்கை போட்டு ஏணி எடுப்பாங்க போல இருக்கு. என்ன அஞ்சலி, ஏணி ரொம்ப மேல இருந்ததும் ஏணி எடுக்கிறதுக்காக தான் புக்கு தேடினீங்களோ? புக்கு கிடைக்கல, அதனால மாறணும்னு தூக்கி விட்டாரு அப்படித்தானே? ஆமா மாமா, வேதா ஆண்டி ஏணி எடுத்துட்டு சொன்னாங்களா, ஏணி மேல இருந்துச்சா, ஏணி எட்டல எனக்கு. அத புக்கு தேடி தேடி பார்த்தோமா, கிடைக்கலையா. அப்ப இவர் வந்தாரா, இவர் தான் சொன்னாரு நான் தூக்கி விடுறேன் நீங்க எடுங்கன்னு. இல்ல இல்ல வெற்றி, அது புக்கு மேல இருந்தது. புக் எடுக்கலாம்னு ஏணி தெரியணுமா, ஏணி ஏணி எட்டலையா, அதனால நான் இவங்களை தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. புக்குல நான் ஏணி சொல்லிட்டேனோ, ஐயோ மாமா வேற முறைக்கிறாங்களே. என்ன அஞ்சலி, இவ்வளவு நிறைய ஏணி என்ன, இப்போ மாறன் புக்குங்கிறாரு, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது 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 வந்து அஞ்சலி, நீங்க போங்க, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க ரொம்ப வளர்றீங்க, உங்க கூட சேர்ந்து நானும் வளர்றேன். நீங்க இருந்து கிளம்புங்க, நான் வெற்றிக்கிட்ட பேசி சமாளிக்கிறேன். மாமா மறைக்கிறாங்க, எப்படி போறதுன்னு தெரியல. இருங்க, நான் ஏதாவது பண்றேன். வெற்றி, அது ஆன்டி புக்கு கேட்டாங்கன்னு சொன்னால ரொம்ப நேரம் ஆகுது. அஞ்சலி புக் எடுத்து போய் கொடுக்கட்டுமே, நான் எது வந்து உங்களுக்கு பதில் சொல்றேனே. அஞ்சலி போகட்டுமே. டே மச்சி, கேட்டியா, உஷாரா அஞ்சலி கட்டி விட்டாரு பத்தியா, செம்ம ஆளியா இவரு. பார்த்துட்டு தான்டா இருக்கேன். அஞ்சலி புக் எடுத்துட்டு போய் மம்மி கிட்ட கொடு போ. சரிங்க மாமா, நான் போறேன் மாமா. அதை விட்டு சொல்லி வச்சிருங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் போறேன், நீங்க பாத்துக்கோங்க. மாமா கோபமா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அப்புறமா மாமா என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாதுங்க, நான் வெற்றிக்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இல்ல மாறன், எனக்கு பயமா. அஞ்சலி புக் எடுத்துட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா நடக்குது, விட்டா அஞ்சலி மாறனையும் கூட்டிட்டு போறேன்னு கையோட கூட்டிட்டு போயிடா போல இருக்கேன். ஓமா, நான் சொல்றேன்ல, இங்க இருந்து கிளம்பு. இல்ல மாமா, ஏதாவது உங்களை எதுவும் ஆகாதுமா, நீ கிளம்பு. பொண்ணு மணி பூட்டி பூவலங்கு சூட்டி கன்னி வரும் நேரம், அப்ப தன்னால் தீரும் பாரம், அதன் பின்னால் போத ஏறும். உன்னோடுதான் என் ஜீவன், ஒன்றாக்கினான் நம் தேவன், நீதானம்மா என்னாரம், மாறாதம்மா என்னாடும். மங்கனி கங்கனி வெண்ணிலவின் தங்கனி, உன்னைத்தான் என் கண்கள் சந்திக்கும். அஞ்சலி போன்னு சொன்னேன். அஞ்சலி கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன மாறன், புக்கு இப்படி கூட இருக்கலாமா என்ன? இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாம போச்சேங்க. அது அது வந்துங்க சக்தி, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இங்க அப்படிலாம் எதுவும் நடக்கல. அது புக்கு மேல இருந்துதான் ஏனி பத்தலையா, அதான் நான் இப்படி தூக்கி விடுற மாதிரி ஆயிடுச்சு. மத்தபடி வேற எதுவும் இல்லைங்க மச்சி, புக்கு தான் மச்சி எடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை மச்சி. இப்போ வேற எதுவும் இல்லை அப்படிதானே மாறன்? ஆமா வெற்றி, வேற எதுவும் இல்லை, புக்கு மட்டும்தான் எடுத்து கொடுத்தேன், வேற எதுவும் இல்லை. சரிங்க மாறன், வேற எதுவும் இல்லைன்னா சந்தோஷம்தான். சக்தி, ஈவினிங் ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, நம்ம சீக்கிரம் வரணும் சரியா? முக்கியமான வேலையா?
என்ன வேலை? மச்சி, என்னடா முக்கியமான வேலை? அது ஒண்ணும் இல்ல மச்சி. இன்னைக்கு அஞ்சலிக்கும் மாலினிக்கும் நல்ல வரன் பார்க்க போறாங்களாமா. புரோக்கரு மாப்பிள்ளை போட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன, அஞ்சலிக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்களா? அஞ்சலி இதை பத்தி சொல்லவே இல்லை. எப்படி இப்போ வெற்றி கிட்ட கேட்குறது? வெற்றி, மாறன், நமக்கு டைம் ஆகுது, நம்ம ஆஃபீஸ் கிளம்பலாமா? கொஞ்சம் சீக்கிரம் வரணும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம சீக்கிரம் கிளம்புவோமா? கிளம்பலாம். வெற்றி, ஏதோ மாப்பிள்ள அதுவா? ஆமாங்க மாறன், அஞ்சலிக்கும் மாலினிக்கும் நல்ல வரன் வேணுமாமா. அதான் புரோக்கர் இன்னைக்கு வராரு மாப்பிள்ள போட்டோ எடுத்துக்கிட்டு. அது வேற நான் வந்து பார்க்கணும். சரிங்க, நம்ம வாங்க கிளம்புவோம். உங்களுக்கு ஆஃபீஸ் எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்க்கணும். வாங்க வாங்க மாறன், கிளம்பலாம், டைம் ஆகுது. கிளம்பலாம். மச்சி, மனுஷன் ரொம்ப தடுமாறுறாரு. ஒரு வேலை இருக்குமோ? எனக்கும் அந்த டவுட்டு தான். விட்டு போட்டிருக்கோம்ல, என்ன சொல்றான்னு பார்ப்போம். டேய் மச்சான், நீ வீட்டில் இருக்கியா? நான் மாறனை கூட்டிட்டு போயிட்டு ஆஃபீஸில் விட்டுட்டு வரேன். டேய், என்ன விளையாடுறியா? நான் மட்டும் தனியாக இங்கே என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் முடியாது, நானும் வரேன். டேய் மச்சி, சொன்னா கேள்றா, வீட்டில் இருடா, ஒரு 2 hours தான். நான் போய் மாறனை விட்டுட்டு மாறனுக்கு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன்டா. அதெல்லாம் முடியவே முடியாது. நானும் வருவேன் தான். டேய், 2 மணி நேரம் எவ்வளோ தனியாக ரூமில் உட்காந்துட்டு இருக்குது? அதெல்லாம் எனக்கு முடியாது. எனக்கு கம்பெனி கொடுக்க இங்கே வேற யார் இருக்கான்? அதெல்லாம் முடியாது, நானும் கண்டிப்பாக வருவேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. ஏண்டா, 2 மணி நேரத்துக்கு எதுக்குடா நீ வந்து வரணும்? கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்தா நானே திரும்பி வந்துருவேண்டாம். மச்சி, உனக்கு என்ன 2 மணி நேரம் சின்னதா தெரியலாம், எனக்கு 2 மணி நேரம் பெருசு. அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன் தான். சக்தி சொல்றதும் கரெக்ட் தானே. 2 hours அவர் எப்படி தனியா இருப்பாரு? வாங்க, அவரும் வரட்டும். அவர் வரதுனால இப்ப என்ன பிரச்சனை? வாங்க போலாம். டேய், மாறனை விட்டுட்டு அப்படியே அபிய பாத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். நீ விட மாட்டீங்க. நீ ஆளாக்க பார்க்கும்போது நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க போறேன்? நீ போய் ஆளாக்க மீட் பண்ண, நான் எங்கேயாவது ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன். என்னால வீட்டுல எல்லாம் தனியா இருக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும். நான் கண்டிப்பா உங்க கூட ஆஃபீஸ்க்கு வந்தே ஆவேன். விடுங்க வெற்றி, அவரும் என்ன பண்ணுவார் தனியா? வரட்டும், விடுங்க. அதான் மாறனே சொல்றாரு, அப்புறம் என்னடா உனக்கு? நீ சொன்னா கேட்க மாட்டீங்க, வந்து தொல்லடா. அது இந்த மாதிரி நல்ல முடிவா எடுக்கணும், சரியா? போலாம். ஆமா, கார்ல தானே போறோம்? கார்ல தான்டா போகணும். 3 பேரா போறோம்ல, பைக் எடுக்க முடியும். சரி வா, நான் போய் கார் ஸ்டார்ட் பண்றேன். மாறன், வாங்க போவோம். சரிங்க வெற்றி. என்ன, ஏதோ சத்தம் கேக்குது? சே, அது நம்ம காது கோளாறா இருக்கும், அதான் அப்படி கேக்குது போல. மறுபடியும் கேக்குது, என்னவா இருக்கும்? ஓஹோ, மறுக்கா கேக்குது. நமக்கு மட்டும் தான் கேக்குதா? கேட்டு பாத்துரும். மாறன், சொல்லுங்க சக்தி, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? சத்தமா? என்ன சத்தம் சக்தி? அப்ப உங்களுக்கு கேட்கல? இல்லைங்க, சும்மா கேட்டு பார்த்தேன் ஏதாவது கேக்குதான்னு. வாங்க நம்ம போவோம். என்னாச்சு சக்தி, ஏதாவது ப்ராப்ளமா? சரி, அதெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம போலாம். போங்க. சரிங்க. என்ன இசு ஒரே சவுண்டா கேக்குது? அதுவும் நமக்கு மட்டும் தானே கேக்குது. ஒருவேளை பாம்பு கம்பு வீட்டுக்குள்ள போந்துருச்சோ? என்ன இசு சவுண்ட் போய் விசில் சவுண்ட் கேக்குது? ஆனா விசில் கொஞ்சம் நல்லா இருக்கேன். எங்க இருந்து வருது? ரைட்டு, குயில் கூவி இருக்கு. இது தெரியாம நான் கூட பாம்பு தான் வந்துருச்சோன்னு நினைச்சிட்டேன். ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிட்டேன். ஆமா, இப்ப இவ யாரை கூப்பிட்டோம்? நம்மளை கூப்பிடறாளோ இல்ல வெற்றியை கூப்பிடறாளோ? சீச்சா, நம்மளையே இவ கூப்பிட போறான். நம்மளை கூப்பிடறதுக்கு வாய்ப்பே இல்ல, வெற்றியை தான் கூப்பிட்டுருப்பா போல இருக்கு. சரி, நம்ம கிளம்புவோம். என்ன சொல்றா இவன்? டேய், பெரிய இவனாட்டும் இவர் விசில்ல கேள்வி கேட்கிறாராட்டம். அவ சொன்ன பதில் இப்ப உனக்கு புரிஞ்சுதா? ஐயோ, புரியலையே. இப்ப என்ன சொன்னாவன்? என்னங்க, என்ன சொல்றீங்க? அப்ப இவ்வளவு நேரம் விசில் அடிச்சது புரியல போல இருக்கே. சந்து, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. என்கிட்டயா? என்ன விஷயம்? அதாங்க, அங்க ஹபி வீட்டுல சொன்னல பேசணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் நம்மளால பேச முடியல. அதை பத்தி தான். ஒரு 5 minutes தான், வாங்க. ஆமால, இவ அன்னைக்கு பேசலாம்னு சொன்னோம். நான் சுத்தமா மறந்துட்டேனே. நான் வேற ஆபீஸ்க்கு வருவேன் அடம் பிடிச்சு கேட்டிருக்கேனே. இப்ப என்ன சொல்லி உங்ககிட்ட சமாளிக்கிறது? இந்த டைம் விட்டுட்டா இவகிட்ட பேச முடியாது போல இருக்கேன். இவ வேற அன்னைக்கே பேசலாம்னு சொன்னோம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, வரேன். நான் வெளியே வெயிட் பண்றேன், வாங்க. சரிங்க, போங்க. இவனுங்களை சமாளிச்சுட்டு வரேன், போங்க. சரிங்க. ஓஹோ, இப்ப வெற்றி கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? வெற்றி, என்னடா அதை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? வா கிளம்பு. அது வெற்றி, நீ ஆபீஸ்க்கு போடா, நான் வேணா வீட்லயே இருக்கேன். டேய், என்ன விளையாடுறியா? இவ்வளவு நேரம் ஆபீஸ்க்கு கூட வரேன் இவ்வளவு நேரம் அடம் பிடிச்சிட்டு இப்ப என்னமோ எங்களை போ நீ வரலன்ற. டேய்,
அதெல்லாம் முடியாது. நான் ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். நீ வந்தே ஆகணும். வா வா கிளம்பு. ஐயோ, நான் வேற சும்மா எல்லாம் மடம் பண்ணியிருக்கேனே. வெற்றி, இல்ல வெற்றி, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எதுக்கு நான் இங்க இருந்து ஆஃபீஸ்க்கு வந்து மறுபடியும் ஆஃபீஸ்ல இருந்து இங்க வந்து ஒரே வெயிலா வேற இருக்கு. இந்த வெயில்ல எல்லாம் அலைஞ்சா நான் கருத்து போயிட வேண்டாம். அதனால நான் ரூம்ல போயிட்டு ஏசி போட்டுட்டு படுத்துட்டு இருக்கேனே. நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு மாறின விட்டுட்டு நீ வந்துரு. அப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். டேய், என்ன விளையாடுறியா? இந்த மானாவை தானே நான் முன்னாடி சொன்னேன். அப்ப வேணாம் முடியாது முடியாது, 2 மணி நேரம்லாம் என்னால இருக்க முடியாது, எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லை அப்படி இப்படின்னா இப்ப என்னடா அதையே திருப்பி எனக்கு சொல்றான். இப்படி வேற சொல்லி வச்சிருக்கணும். இல்லடா, அப்ப இப்படி சொன்னேன். அப்புறம் நீ சொன்னதை நினைச்சு யோசிச்சு பார்த்தேன். 2 மணி நேரத்துக்கு எதுக்கு நம்ம அலையணும், வீட்லயே இருக்கலாம். நீ வேற பாவம் ஆளாக்க பார்க்கணும்னு சொன்னேன். நான் வேற அங்க வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல. நீ மாறனை விட்டுட்டு ஆளாக்க பார்த்துட்டு 2 மணி நேரம் என்ன 4 மணி நேரம் கழிச்சு கூட நீ பொறுமையா வீட்டுக்கு வாடா. அது வரைக்கும் நான் ரூம்ல சும்மா படுத்துக்கிட்டு போன் பார்த்துட்டு இருக்கேன்டா. என்ன மச்சான் பேச்சே சரியில்லையே. இவ்வளவு நேரம் வந்தே தீர்வுன்னு அடம் பிடிச்சவன் இப்ப நான் வரலன்னு அடம் பிடிக்கிறான். சரியில்லையே. மச்சான் மொழியும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. என்ன ரீசனா இருக்கும்? ஓ ரைட்டு, இதான் மேட்ரா. டே எப்படிரா ஆளாளுக்கு ஒரு ஆளை கரெக்ட் பண்ணியிருக்கானுங்க. நம்ம தான் லேட்டு போல இருக்கு. பரவாயில்ல, இவ்வளோ நேரம் வரேன்னு அடம் பண்ணிட்டு இப்போ வரலன்னு அடம் பண்ற. உனக்கு இருக்குடி. என்ன மச்சி யோசிக்கிற? நீ போயிட்டு வா, நான் ரூம்ல இருக்கேன். சச்சா இல்ல மச்சான், நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். 2 மணி நேரம் நீ எப்படி தனியா ரூம்ல? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ எங்க கூட ஆஃபீஸ்க்கே வந்துரு மச்சி, அதான் கரெக்டா இருக்கும். ஐயோ, நம்ம வேற வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம தனியாலாம் இருக்க முடியாது சொல்லிட்டோம். நம்ம கிட்ட நமக்கே போடுறானே. டேய், ஏதாவது சொல்லி இவங்களுக்கு கிளப்பி விடுறோம். அவ வேற உனக்காக தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நமக்காக இல்ல, நம்ம கிட்ட பேசுறதுக்காக. மாத்தி பேசக்கூடாது. என்னாச்சு வெற்றி? முதல்ல அவர் வரணும் போது நீங்க வேணா, நீங்க இப்ப அவர் வரலன்றாரு, நீங்க வாங்கன்றீங்க. என்னங்க நடக்குது? அது ஒன்னும் இல்ல மாறன். இப்ப ஏன் சார் வரலங்கிறதுக்கு ரீசனு அங்க பாருங்க, உங்களுக்கே புரியும். அங்கயா? எங்க வெற்றி? அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. வெற்றி, அப்ப இதான் விஷயமும். இதேதான். அதனால்தான் சார் வரலன்னு துடியா துடிக்கிறாரு. ஆனா அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா என்ன? இவ்வளவு நேரம் என்னெல்லாம் சோதிச்சு பார்த்தோம். இப்ப அவனை நம்ம சோதிக்கணும்ல. பாவம் வெற்றி, விட்டுங்களேன். அது இப்படி விட முடியும்? ஏன் மச்சானாச்ச, அப்படியெல்லாம் விட முடியாது. கொஞ்ச நேரம் செய்வோம், செஞ்சுட்டு விட்டுருவோம். அப்ப பண்ணுங்க. டேய் மச்சி, என்னடா பண்ற? அதான் மச்சான் சொல்றேன்ல, நீங்க மறந்து போங்க, நான் ரூம்ல போய் படிக்கிறேன். ஒரே டயர்டா இருக்கு மச்சி, நான் போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்குறேனே. 2 மணி நேரம் போனதே தெரியாது. நீ வந்துடலாம்ல. டேய் அதெல்லாம் முடியாது, நீ வந்தே ஆகணும். நீ வரணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்ன மாறன், அப்படிதானே? ஆமாங்க ஆமாங்க சக்தி. நீங்க மட்டும் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க முன்னாடி சொன்னதான் தனியா இருப்பீங்க, உங்க கம்பெனி கூட ஆள் இல்லை. நீங்க எங்க கூட வாங்க, அதான் கரெக்டா இருக்கும். வந்துருங்க சக்தி, நம்ம போவோம். ஐயோ, 2 பேரும் சேர்ந்து சோதிக்கிறாங்களே. மச்சி மாறன் ப்ளீஸ்ங்க, நீங்க போங்க, நான் இங்கேயே இருக்கேனே. இல்ல சக்தி, நீங்க எங்க கூட வந்தாலும் சரியா இருக்கும். பாவம், நீங்க மட்டும் தனியால இங்க எப்படிங்க இருப்பீங்க? என்னாலே இருக்க முடியாது, நீங்க எப்படி இருக்க முடியும்? அதனால நீங்களும் வாங்க. யோ என்னையோ பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பொம்பளை பொண்ணா தனியா இருக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு? நான்லாம் தனியா இருப்பேன். நீங்க 2 பேரும் போங்க, போங்கடா. மச்சான் சக்தி, விட்டா அழுதுவீங்க போல இருக்க. அழாதீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு காமெடியா தெரியுதுங்க. எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். ரூமுக்கு தானே? ரைட்டு மச்சி, போ ரூமுக்கு போய் கரெக்ட் பண்ணிடு, சரியா? மச்சான் என்ன மச்சான் சொன்ன? கரெக்ட் பண்ணிடுன்னு சொன்னேன். கரெக்டா? என்னத்த மச்சி? எதுக்காக எங்க கூட வரலன்னு சொன்னியோ அதுதான் மச்சி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சக்தி, நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இல்லைங்க மாறன், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. டே வெற்றி, அப்படிதான் இல்லடா. அவங்க எதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே பேசணும்னு ட்ரை பண்ணாங்க. உங்க அத்தை வந்துட்டாங்க, அதுதான் இன்னைக்கு பேச போறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வேற எதுவும் கிடையாதுடா. டேய் மச்சான் போ, ரொம்ப நேரம் வெயிட் பண்றான், பேசிட்டு வா, நாங்க கிளம்புறோம். மாறன் வாங்க, நமக்கு போவோம். சக்தி, போயிட்டு வரதுக்குள்ள நல்ல நியூஸா சொல்லுங்க, போயிட்டு வந்துடும். அட நீங்க வேற. ஐயோ டேய், என்னடா நடக்குது? நாங்க சும்மா பேசதான்டா போறோம், நீங்க அதுக்குள்ள வேற எங்கேயோ போயிட்டீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லடா. மச்சான் சரி போ, ரொம்ப நேரம் வெயிட் பண்றான், என்னன்னு கேளு, நாங்க கிளம்புறோம். சரியா? சரிடா மச்சி. மாறு, வாங்க கிளம்புவோம். சரிங்க வெற்றி, போலாம். இங்கதான் எங்க வெயிட் பண்றாங்க, அதுக்குள்ள ஆளை காணும். நம்ம வர லேட் ஆனதும் போயிட்டாங்களா? ஆளையே காணுமே. வெயிட் பண்ணி பார்க்கலாமா வேணாமா?
ஏங்க ஏங்க என்னங்க பண்றீங்க? உள்ள வாங்க. ஏங்க ஏங்க விடுங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ கொஞ்ச நேரம் கத்தாம அமைதியா வாங்க. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ பேசணும்னு கூப்பிட்டுட்டு இப்படி கையை பிடிச்சி ரூம் குள்ள இழுக்கிறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல பாருங்க. அச்சோ கொஞ்ச நேரம் கத்தாம இருங்க. நான் ஏன் உள்ள கூப்பிட்டேன்னு இப்ப தெரியும் உங்களுக்கு. ஏங்க இதெல்லாம் தப்புங்க. ரூம் குள்ள இருக்குங்க கூப்பிட்டீங்க. நம்ம பேசணும்னு சொன்னோம். மொட்டை மாடி இருக்கு, வெளியில இருக்கு, கார்டன் இருக்கு, இங்கெல்லாம் கூட போய் பேசலாங்க. ரூம் குள்ள தான் பேசணும்னு அவசியம் இல்லை. வாங்க வெளியில போலாம். ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏங்க என்னங்க ரூம் குள்ள கூப்பிட்டு மிரட்டுறீங்க? அப்படி இல்லை, என்னால அமைதியெல்லாம் இருக்க முடியாது. நான் போறேன். அவளை விடுங்கடா சாமி. பேசணும்னு சொல்லிட்டு ரூம் குள்ள கூப்பிட்டு வரான். ஐயோ நான் அப்படிப்பட்ட பையனா இல்லை. டேய் இப்ப நீ மட்டும் வெளியில போனா கோல பண்ணிடுவோம் பாத்துக்க. நீங்கடா டேயா என்னங்க மரியாதை குறையுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். அமைதியா இருக்கணும். ஏதாவது பேசுனீங்க என் வாயில இருந்து பச்சை பச்சை கூட வரும். அமைதியா இருங்க. பச்சை பச்சையாவா? நான் போறேன். டேய் ஏதாவது வாயை திறந்த கொன்னுடுவோம் பாத்துக்க. வாயை முடிக்க அமைதியா இரு. நான் என்ன உன்னை ரேப் பண்றதுக்கு ரூம் கூட்டிட்டு வந்தேன். அமைதியா இரு. ஏதாவது பேசணும் வாயில இருந்து நல்லா நல்லா வந்துடும். அமைதியா இரு. என்னது ரேப்பா? டேய் சக்தி, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டியும். ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் வந்து மாட்டிக்கலாம் இல்ல. அங்க பாருங்க வெளியில யார் இருக்கானு. அதனால நான் உங்களை உள்ள கூட்டனே. இந்த வேலைக்காரங்களாம் எங்க போனாங்க? கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. டைமுக்கு ஜூஸ் எடுத்து தரணுமேன்ற ஒரு பொறுப்பு இருக்கா பாரு. நானே கிச்சனுக்கு வர வேண்டியதா இருக்கு. அப்பா என்னால இந்த மாடிப்படி ஏறி இறங்க முடியுது. என்னங்க உங்க அம்மா இருக்காங்க? இப்பதான் தெரியுது உங்களுக்கு எங்க அம்மா இருக்காங்கன்னு. உங்ககிட்ட பேசலான்னு வரும்போதெல்லாம் கரெக்டா எங்க அம்மா வந்துடுறாங்க. அதான் இப்ப பேசலான்னு கூப்பிட்டுட்டேன். அம்மா வேற வந்துட்டாங்களே. நீங்க அம்மா பார்த்தது கிளம்பிடுவீங்களோன்னு பயத்துலதான் கையை பிடிச்சி ரூமுக்கு கூப்பிட்டேன். ஆனா அதுக்குள்ள நீங்க என்னடானா என்னென்னமோ நினைச்சிட்டீங்க. உங்களா இல்லங்க திடீர்னு கையை பிடிச்சி ரூமுக்குள்ள நீங்க கூப்பிட்டதும் நான் கொஞ்சம் பயந்துட்டேங்க. பயந்துட்டீங்களா? ஆமா உங்களை கையை பிடிச்சி ரூமுக்கு கூப்பிட்டதும் நான் என்ன பண்ணிடுவேன் நினைச்சீங்க? இல்ல அது வந்து அதை வந்துட்டீங்களே பரவாயில்ல சொல்லுங்க. எதை நினைச்சிருக்கீங்க அது என்னன்னு சொல்லுங்க. இல்லங்க வேண்டாம், அது சொன்னா நல்லா இருக்காது, விட்டுருங்க. நீங்க சொல்ல வேணாம் நான் சொல்லட்டுமா? நீங்களா? இல்ல இல்ல வேண்டாம். இல்ல பரவாயில்ல நீங்க என்ன நினைச்சீங்கன்னு நானே சொல்றேன். இல்லங்க வேண்டாம், விட்டுலாமே. ஏங்க அப்படி என்னங்க நான் உங்க ரூம் குள்ள கூப்பிட்டு உங்ககிட்ட தப்பா நடந்துக்க போறேன்? என்னை பார்த்தா அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியுது? ஆமாங்க திடீர்னு ரூம்ல வந்ததும் லைட்டா இங்க பாருங்க, நீங்க அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு பயம் தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓவராலாம். ஒரு பொண்ணு ஒரு பையன் என்னங்க பண்ண முடியும்? இல்லைங்க ஒரு கன்னி பையன், அதுவும் அழகான பையன். இல்ல என் காதுல விழல. மறுபடியும் சொல்லுங்க. இல்ல ஒரு கன்னி பையன், வயசு பையன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி என்னமோ அழகு அப்படி எதுவும் சொன்னீங்களே. இல்ல அந்த வார்த்தையை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கன்னி பையன் வயசு பையன் அவ்வளவுதாங்க. இல்ல அதை நீங்க கட் பண்ண வேணாம், சேர்த்துக்கோங்க. இருக்கிறத தானே சொல்றீங்க. ஏங்க இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? உண்மையா சொன்னேன். சரி அதை விடுங்க. உங்ககிட்ட பேசணும் தானே கூப்பிட்டேன். பேசலாமா? அதுக்கு என்ன, தாராளமா பேசலாமே. பேசுங்க, கேட்க தானே வந்திருக்கேன். ரூமுக்குள்ளேயே பேசலாமா இல்ல உங்களுக்கு இன்னும் பயமா இருக்கா? இல்லைங்க இனிமே நம்ம ரூம் குள்ள மட்டும்தாங்க பேசணும். நீங்க பேசுங்க, பயம்லாம் எதுவும் இல்ல, அதெல்லாம் போயிடுச்சு. சரிங்க. அது வந்து பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே, என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாயே. தெரியலையா நான் உந்தன் உடையலையா, நாள் தூக்கம் கெட்டு நாடும் தென்னடித்து கூடு விட்டு உன்னை தொட்டு கொஞ்சம். என்னங்க ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க? சாரி அது சரி பரவாயில்ல, சொல்ல வந்ததை சொல்லுங்க. என்ன விஷயம்? அன்னைக்கு ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்னங்க? இல்லைங்க அது வந்து இன்னும் என் விஷயத்தை பத்தி நீங்க வெற்றிக்கிட்ட சொல்லலையா? என்ன உங்க விஷயம்? என்ன நான் வெற்றி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க விளையாடாதீங்க. அதான் அப்படியே அந்த விஷயம். நீங்க பாருங்க மாலு, அதான் முடிஞ்சு போச்சேன். அதே இதுக்கு திருப்பி நான் வெற்றி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சக்தி, எனக்கு யார்கிட்டயாவது சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. அதை உங்ககிட்ட கேட்டேன். நீங்க வெற்றி கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையான்னு. மாலு முடிஞ்சிருச்சுல, நீங்க மாறிட்டீங்களா? இப்ப நீங்க அந்த தாட்ல இல்லல்ல. சொல்லுங்க, நீங்க இன்னும் அந்த தாட்ல இருக்கீங்க? இல்ல சக்தி, நான் சத்தியமா இப்ப அந்த தாட்ல இல்லை. என்ன சொல்லணும், என் மனசு இனியன் மாமாவே இல்லை. இப்ப நான் இனியன் மாமாவை நான் சஹானோட ஹஸ்பண்டா தான் பாக்குறேன். அப்புறம் என்ன மாலு, இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தாட் இல்லல்ல. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாவே நினைக்காதீங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு விட்டுடுங்க.
இல்ல சக்தி, அது வந்து மாலு, நீங்க பண்ணது தப்புன்னு நீங்க உணர்ந்துட்டீங்களா? அதுவே போதுங்க. அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தான். இதை நீங்க போய் வெற்றி கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை. வெற்றி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கவும் மாட்டோம். விடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. மூவ் ஆன் பண்ணிட்டு அடுத்து என்னன்னு பார்த்துட்டு போங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா என் குற்ற உணர்ச்சி என்னால அப்படி இருக்க முடியல. யார்கிட்டயாவது சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. என்ன மன்னிப்பாங்களான்னு தெரியாது, ஆனா யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுது. உங்களுக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட பண்ணுங்க. தேங்க்ஸ் சக்தி. தேங்க்ஸா? எதுக்குங்க? இல்ல, நான் மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா அதை நீங்க இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லலாம். ஏன் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லலாம். என்ன எந்த இடத்துலயும் யார்கிட்டயும் காட்டியும் கொடுக்கலாம். எனக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. மாலு, நீங்க பண்ணது தப்புன்னு என்னைக்கு உணர்ந்துட்டீங்களோ அன்னைக்கே நீங்க மாறிட்டீங்க. மறுபடியும் நான் போய் அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்களை தப்பானவன காமிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க முதல்ல தப்பானவங்களும் கிடையாது. நான் தான் சொன்னேனே, உங்க மனசுல ஆழமா இந்த ஒரு விஷயத்தை பதிச்சுட்டாங்க. அதுக்காக நீங்க எது வேணாலும் செய்யலாம்னு துணிஞ்சிட்டீங்க. அவ்வளவுதான். அதை இப்ப நீங்களே உணர்ந்துட்டீங்களா? விடுங்க மாலு, அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ இல்லை, நான் எப்பவுமே இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மாலு, நான் என்னால் யார்கிட்டையும் காட்டி கொடுக்கவும் முடியாது. அதை நான் இன்னைக்கும் பண்ண மாட்டேன். சக்தி, என்ன சொன்னீங்க இப்ப? மாலுவை என்னால் யார்கிட்டையும் காட்டி கொடுக்க முடியாது. அவளை நான் எதுக்கு காட்டி கொடுக்கணும்? மாட்டேன். சக்தி, மாலு, என்னங்க என்னாச்சு? சாரி. உங்க தேங்க்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன், உங்க சாரியும் நான் எடுத்துக்கிட்டேன். போதுமா? ஏங்க அழாதீங்க. நீங்க அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. கண்ணை தொடங்க. நான் அழுதா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாத ப்ளீஸ். நீரில் பூப்பறித்த காதலியும் நீதான், உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான். இரவில் மிதந்து வரும் நெல்லிசையும் நீ